சரித்திர பதவியிட குற்றவாளியான ஞானசேகரன் மீது தமிழக காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என தேசிய மகளிர் ஆணையம் குற்றம் சாட்டியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் குறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தேசிய மகளிர் ஆணையத்திற்கு புகார் கடிதம் அனுப்பினார். இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து விசாரணையை தொடங்கியுள்ள தேசிய மகளிர் ஆணையம் சரித்திர பதவியிட குற்றவாளியான ஞானசேகரன் மீது தமிழக காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளது. பாதிக்கப்பட்ட மாணவிக்கு உரிய பாதுகாப்பும் மருத்துவ வசதியும் ஏற்படுத்தி தர தமிழக டிஜிபிக்கு உத்தரவிட்டுள்ள தேசிய மகளிர் ஆணையம் எஃப்ஐஆர் வெளியானதற்கு காரணமாக இருந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளது. மேலும் வன்கொடுமை செய்வதற்கு ஆயுள் அல்லது மரண தண்டனை கிடைக்கும் வகையில் எஃப்ஐஆரில் சட்டப்பிரிவை சேர்க்க வேண்டும் எனவும் தமிழக காவல்துறைக்கு தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் எஃப்ஐஆரை கசிய விட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னை வேப்பேரியில் உள்ள காவல் ஆணையர் அலுவலகத்தில் அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். எஃப்ஐஆர் அதாவது சில குற்றங்களுக்கு போக்சோ குற்றங்கள், அதே மாதிரி கிரைம் அகெயின்ஸ்ட் உமன் இருக்கக்கூடிய சில குற்றங்களுக்கு எஃப்ஐஆர் போடும் பொழுது சிசிடிஎன்எஸ்மாங்க. சிசிடிஎன்எஸில் ஆட்டோமேட்டிக்காகவே பிளாக் ஆகிடும். இப்போ இந்த பிஎன்எஸ் ஐபிசியிலேருந்து பிஎன்எஸ் மாறும் பொழுது சில டெக்னிக்கல் கிளிஜினால இந்த எஃப்ஐஆர் பிளாக் ஆகுது தாமதமாயிருக்கு. அந்த தாமதமான டைமில் ஒரு சிலர் பார்த்துருக்குறாங்க, அதை பதிவிறக்கம் செஞ்சுருக்கிறாங்க, அவங்க வழியாக லீக் ஆகிருக்கலாம். ஒன்று. இரண்டாவது, எந்த எஃப்ஐஆரை போட்டாலும் கம்ப்ளைண்ட் இருக்கிறாங்களே அவங்களுக்கு ஒரு காப்பி கொடுக்கணும், அது மேண்டேட்ரி. அதுபடி நாம் விக்டிம்க்கு ஒரு காப்பி கொடுத்தோம். இந்த ரெண்டு வகையில் தான் எஃப்ஐஆர் வெளியே வந்திருக்கணும். இந்த எஃப்ஐஆர் இந்த மாதிரி கேஸில் வெளியே வரக்கூடாது, லீக் பண்ணக்கூடாது, பண்ணுறது சட்டப்படி குற்றம். அதே மாதிரி அந்த லீக்காக இருந்தால் கூட அதை எடுத்து வச்சுட்டு பெரிய அளவில் விவாதம் செய்வதும் சட்டப்படி குற்றம். என்ன குற்றம்னா, பாதிக்கப்பட்ட நபரோட ஐடென்டிட்டி, அதாவது அடையாளம் எந்த வகையிலுமே வெளியே தெரியக்கூடாது. பேர் தான் சொல்லணும் இல்லை, அவங்க கொடுக்கக்கூடிய சில தகவல்களை வச்சு அந்த பாதிக்கப்பட்ட நபரை நாம் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு தகவல் கொடுத்தாலுமே தவறு. கோட்டூர்புரத்தில் நம்ம இந்த லீக் பண்ணதுக்கு எஃப்ஐஆர் கேஸ் போட்டிருக்கிறோம். இப்போ அதுபடி போட்டு யார் இதை லீக் பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு அவங்களுக்கும் தகுந்த தண்டனை அளிக்கும். இது வரைக்கும் ஞானசேகரன் மேலே சென்னை மாநகரத்தில் பொறுத்த வரைக்கும் 2013 20 வழக்குகள் இருக்குது. எல்லா வழக்குகளுமே இந்த ப்ராப்பர்ட்டி கிரைம் பாங்க இல்லையா, திருட்டு அந்த மாதிரி வழக்கு, ஹவுஸ் பிரேக்கிங் பாங்க, கண்ணக்களவு அந்த மாதிரி வழக்கு. இவன் மேலே ரவுடித்தனம் பண்ணதாகவோ வேறு ஏதாவது பெண்களை அபியூஸ் பண்ணதாக வழக்கு இல்லை. நம்மகிட்ட இருக்கிற 20 வழக்குலையும் அது மாதிரி வேறு எந்த கம்ப்ளைண்டும் அவன் மேலே வரல. இருக்கிறது எல்லாமே இந்த கிரைம் ஆஃபென்சஸ். அதில் இவனுக்கு 6 வழக்கில் கன்விக்ஷன் ஆகிருக்குது, மற்ற வழக்கெல்லாம் விசாரணை நடந்துட்டுருக்குது. இது வரைக்கும் வேறு பெண்கள் இவனால் பாதிக்கப்பட்டாங்கன்னு காவல்துறைக்கு புகார்கள் எதுவும் வரலைங்க, வரவில்லை, வெயிட் பண்ணுங்க, வரல. ஆனால் இப்போ விசாரணை அவனை அனுப்பிச்சிருக்கலையா, கஸ்டடி எடுத்து விசாரிப்போம். அவனோட ஃபோன்லாம் விசாரித்து பார்க்கும்போது வேறு யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் பாதிக்கப்பட்டவங்களை கன்வின்ஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் வாங்கணும்.